கர்த்தர் மனிதனை படைக்கும் பொழுது ஒரு ஓவர் கமரா படைச்சார். அதை எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணணும், வெற்றி பெறணும், மேற்கொள்ளணும். அது எப்படி நடக்குது என்றால் ஒரு யுத்தம் இருக்கிறதுன்னு தெரியணும். நம்ம எந்த ஒரு பகுதியிலையும் தோல்வி அடையக்கூடாது. நம்ம குறித்த தேவனுடைய சித்தங்கிறது அவர் எந்த பகுதியிலையும் தோல்வி அடையாது கிடையாது. பிசாசு ஒன்றும் கிடையாது. பிசாசு வந்து தலை நசுக்கப்பட்டவன் சொல்லப்பட்டது. அப்படியே சர்வ ஆயுதத்தையும் தேவன் புரிந்து கொண்டிருக்கிறார் இருக்கு. அதே போல நம்மளோட ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி இருக்க வேண்டும் என்றால் சில சத்தியங்களை அறிந்து இருக்க வேண்டும். சத்தியங்களை அறிந்து நமக்கு எதிராக இருக்கிற பிசாசு கிரிகளுக்கு எதிராக யுத்தம் பண்ண கத்துக்க தெரியும். ஆதியாம் 1 திருப்புவோம். ஆதியாம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனிதனை குறித்த ஒரிஜினல் பிக்சர், மனிதனை குறித்த தேவனுடைய மனதில் இருந்த ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளணும், ஆளுகை செய்யணும். எல்லாவற்றின் மேலே அவன் ஒரு ஓவர் கமராக இருக்கணும், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாக வெற்றி பெறுகிற ஒரு மனிதனாக இருக்கணும். இன்றைக்கி மனிதன் பலதரப்பட்ட பிரச்சனைகளில், போராட்டங்களில், வியாதி, தரித்திரம், குறைவு, மனப்போராட்டம், ஸ்ட்ரெஸ்ஸு, பல காரியங்களால் மனிதன் இன்றைக்கி பாடுபடுகிறான். அப்படி மனிதனை கர்த்தர் படைக்கலை. கர்த்தர் மனிதனை படைக்கும் பொழுது ஒரு ஓவர் கமராக படைச்சார். அதை எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணணும். ஓவர் கம் பண்ணால் வெற்றி பெறணும், மேற்கொள்ளணும். எந்த விதமாக எதிரடையான காரியங்கள் வந்தாலும் அத்தனையும் தடை செய்து மேற்கொண்டு வாழணும். அதான் மனிதனை குறித்த தேவனுடைய மனதில் இருந்த ப்ளூ பிரிண்ட். அதான் பிக்சர், வேறு பிக்சர் கிடையாது. இது ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதனுக்கும் அதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒரு ரட்சிக்கப்படாத மனிதன் கூட வியாதியில் வாழுகிறது விரும்புவது கிடையாது. சில அறிவில்லாத விசுவாசிகள் வாழ நினைக்கலாம். ஒரு ரட்சிக்கப்படாத மனிதன் கூட வியாதியில் வாழணும்னு விரும்ப மாட்டான். அவனுக்கு தெரிந்த விதத்தில் எப்படியாவது அந்த வியாதியிலேருந்து மேற்கொண்டு வெளியே வரணுன்னு அவன் பிரயாசப்படுறான், பாடுபடுறான். நம்ம செய்கிற மாதிரி அவன் செயல்பட முடியாது. அவனுக்கு வார்த்தை கிடையாது, கர்த்தருடைய பந்தி கிடையாது, விசுவாசம் கிடையாது. ஆனால் அவனுக்கு தெரிந்த அறிவின் அடிப்படையில் எப்படியாவது அந்த வியாதியிலிருந்து வெளியே வரணும் அவன் நிறைய முயற்சி எடுக்கிறான். முயற்சி எடுத்து அந்த வியாதியிலேருந்து வெளியே வரும்போது அவனுக்கு ஒரு நிறைவு இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னா, மனிதனை கர்த்தர் வந்து எல்லா இதுலேயும் வெற்றி பெற்று வாழணும்னு தான் நினைக்கிறார். எந்த ஒரு பகுதியிலும் அவன் தோல்வி அடையக்கூடாது, தோல்வியில் வாழக்கூடாது, தோல்வியின் வாழ்க்கையின் பங்காக இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த சாயல் விழுந்து போன மனிதனுக்குள்ளே இருக்குது, ரட்சிக்கப்படாத மனிதனுக்குள்ளே இருக்குது. அவன் தரித்திரத்தில் வாழ விரும்புவது கிடையாது. கொஞ்சம் அறிவு இருந்தால் கூட நம்ம தரித்திரமாக வாழக்கூடாது, குடும்பத்தை நல்லா வச்சுருக்கணும், பிள்ளைகளை எல்லாம் வச்சுருக்கணும், இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழண்டு ஒரு தேவனை அறியாத மனுஷன் கூட நினைக்கிறான். ஏன் அப்படி நினைக்கிறான்னா, அதான் மனிதனுக்குள்ள தேவனை வைத்திருந்த சாயல், தேவனுடைய இமேஜ். அதான் தேவன் வந்து தோற்கிறவர் கிடையாது, தோல்வியில் வாழ்வது தேவனுடைய சித்தமும் கிடையாது. அதை மனிதனை குறித்து தேவனுடைய சித்தமும் அப்படி தான் கிடையாது. யோவான் 15 திருப்புவோமே. யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் பலுகி பெருகினர், பலுகி பெருகின்னு சொல்லும் பொழுது வெறும் குழந்தைகள் பெற்றெடுக்கிறது மட்டும் கிடையாது. குழந்தைகள் பெற்றெடுக்கிறது கர்த்தருடைய சித்தம். நிறைய பிள்ளைகள் இருப்பது ஆசீர்வாதம் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இப்போ ஒருத்தர் மதுரை பக்கத்தில் ஊழியம் செய்கிறாரு. அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு 5 பிள்ளையே 6 பிள்ளையே. எங்கள் வீட்லேயும் 6 பிள்ளையே தான். ஆனால் நான் அவரை சொல்லுவேன், பாஸ்டர் சூப்பர் பாஸ்டர், எடுத்த உடனே ஸ்கூல் ஆரம்பிச்சிடலாமே, எடுத்த உடனே 10 பிள்ளை இருக்கு, உங்களுக்கு அட்டண்டன்ஸ் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு. அது வெறும் குழந்தைகள் மட்டுமில்லை, நம்ம எல்லா ரீதியிலையும் பழுகி பெருகி கனி கொடுக்கணும்.
அது அவரை இல்லாமல் நாம் கனி கொடுக்க முடியாது. அப்புறம் சொல்றாரு 8ஆம் வசனத்தில், நீ மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராக இருப்பீர்கள். சீசராக இருப்பீங்கன்னா டிசிப்ளின் ஃபாலோவராக இருப்பீங்க. என்னை நீ கரெக்டாக என்னை ஒரு ஒழுக்கத்தோடு ஃபாலோ பண்ணுற ஆளாக இருப்பீங்கன்னா நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. அப்படி மிகுந்த கனிகளை கொடுப்பதுனால அதனால் பிதா மகிமைப்படுவாருங்கிறாரு. அப்போ ஒவ்வொருவரு குறித்த தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன? வெற்றி பெறணும், ஜெயமாக வாழணும், எல்லாவற்றையும் மேற்கொண்டு வாழணும். அதான் நம்மை குறித்த தேவ சித்தம். அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை குறித்து தான் வருகிற வாரங்கள் பேச விரும்புகிறேன். அதாவது ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வது எப்படி, அதுதான் வருகிற வாரங்களில் பேச விரும்புகிறேன். அது தானாக வந்துடாது. நான் கிறிஸ்தவன் ஆகிறதுனால நான் அப்படியே வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழ்ந்துடலாம், பைபிளை தூக்கிட்டாரு இன்னுமே அவர் சூப்பர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனையோ பைபிளை தூக்க நாட்கள் பூமி நரகமாக இருந்திருக்கிறது, செத்தா பரலம் போயிடுவாங்க. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பைபிளை தூக்கினா மட்டும் போதாது, இந்த பைபிளுக்குள்ளே இருக்கிற அறிவு அவன் புத்திக்குள்ளே போகணும். அப்போ தான் அவன் வாழ்க்கையில் மாற்றம் அடையும். நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் கூட போய் படிக்கலாம், படிச்சுட்டு ஒன்றும்னா வரலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருங்க, அதாவது 1995 அப்போல்லாம் அமெரிக்கா போகிறதெல்லாம் பெரிய கஷ்டம். இன்றைக்கி எல்லா பேரும் அமெரிக்கா போகிறாங்க. ஒரு பிரதரு காருண்யாவில் இன்ஜினியரிங் முடித்தார், முடித்த கையிலோடு அமெரிக்கா போனார், திருநெல்வேலிக்காரரு. அமெரிக்கா போயிட்டாருன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டோம். கடைசியில் அமெரிக்காவில் போய் ஒன்றுமே இல்லாமல் பாடுபட்டு அவங்க அப்பா கடனை வாங்கி அவர் இருந்து அமெரிக்காவில் கொண்டு வந்தார். அப்போ அமெரிக்காவில் போயும் ஒன்றும் இல்லாமல் இருக்க முடியும். ஏன்னா புத்தி இருக்கணும். எங்கே எங்கே இருக்கிறங்க முக்கியம் இல்லை, அதை குறித்த அறிவை பெற்றாதான் வெற்றிகரமாக வாழ முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் எடுப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12:7 வாசிக்கிறேன். வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று, மிக மேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அவனை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. பிசாசும் பிசாசுடைய கூட்டத்தை சேர்ந்த மக்களும் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணும் பொழுது மிகாவேலும் அவனுடைய தூதர்களும் அவனை மேற்கொண்டு வானத்தில் இராதபடிக்கு, வேறு விதமாக பரலோகத்தில் இராதபடிக்கு அவனை கீழே விழத்தள்ளினார்கள் இருக்கு. அவன் இருந்த இடம் அங்கே இல்லை. எங்கே விழத்தள்ளப்பட்டான் என்றால் பூமியில் விழத்தள்ளப்பட்டான். பூமியில் விழத்தள்ளப்பட்டதுக்கப்புறம் அங்கே தேவனோடு யுத்தம் பண்ணி தேவனை மேற்கொள்ள முடியாமல் தோற்கடிக்கப்பட்டு கீழே விழுந்தவன் இங்கே இருக்கிற பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணுறான். தேவ ஜனங்கள் மேலே, பரிசுத்தவான்கள் மேலே யுத்தம் பண்ணுறான். அவர்களும் அவனை ஜெயித்தார்கள் வேதம் சொல்கிறது. இன்றைக்கு இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு விரோதமாக பிசாசு பலதரப்பட்ட யுத்தங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும், அதை குறித்து அறிவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிசாசு நமக்கு விரோதமாக ஏதோ ஒரு யுத்தத்தை நமக்கு எதிராக நடத்தி கொண்டே இருக்கிறார். அநேக நேரத்தை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம், அப்படி யுத்தமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த யுத்தத்தை எப்படி ஜெயிக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்றால் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தேவனும் ஜெயித்தார், தேவனுடைய பிள்ளைகளும் ஜெயித்தார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் வாழ்க்கையில் பிசாசு எப்பேற்பட்ட யுத்தங்களையும் வஞ்சகத்தை கொண்டு வந்தாலும் அத்தனையும் ஆட்டுக்குண்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயிக்கணும். அதான் நமக்கு தேவனுடைய விருப்பம். அதனால வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாம் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம், வேத விதமாக நல்ல போராட்டத்தில் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நல்ல போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கிறவர்களாக மேற்கொள்ளலாக இருக்கணும். அதான் நம்மை தேவனுடைய சுத்தம். நாம் மேற்கொண்டு ஜெயிக்கும் பொழுது தான் பிதா அதில் மகிமைப்படுவார்.
பிதா அதில் பார்த்து சந்தோஷப்படுவார். மகிமைப்படுவார்னா நம்முடைய வெற்றி தேவனை காமிக்கும். மகிமைப்படுவார்னு மகிமைன்னு சொல்லும் பொழுது ஒருவரை குறித்த நேச்சர் அல்லது ஒருவரை குறித்த சுபாவம் தேவன் எப்படிப்பட்டவர்னு எங்கே தெரியும் என்றால் நாம் பெறுகிற வெற்றியின் மூலமாக தெரியும். ஒரு செடி எப்படிப்பட்டதுன்னு எதில் தெரியும்? கொடியில் இருக்கிற கனியில் தான் தெரியும். அதே போல் அந்த தேவன் எப்படிப்பட்டவர், ஜெயிக்கிறவர், மேற்கொள்ளவர் எப்படி தெரியும் என்றால் நாம் அடைகிற வெற்றியில் தான் தெரியும். அதனால தான் கர்த்தர் நாம் வெற்றி பெற்றாகணும், வெற்றியில் வாழணும் கர்த்தர் விரும்புகிறார். அது எப்படி நடக்குது என்றால் ஒரு யுத்தம் இருக்கிறதுன்னு தெரியணும். நிறைய மக்கள் ஒரு யுத்தம் இருக்கிறன்னே நம்புறது கிடையாது. இன்னும் சில மக்கள் பிசாசு இருக்குதுன்னே நம்புறது கிடையாது. பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் நமக்கு விரோதமாக பல தீமைகளை செய்கிறான், நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறான் என்பதை அநேக மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அந்த எண்ணத்தை ஒரு புறந்தள்ளுகிறார்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பிசாசுலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஆதியாம் ஒன்றை சொல்லுகிறார், நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்பி இது கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார் 1ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துல பிசாசை பற்றி வேதம் பேசுகிறது. பிசாசு வர்றான், பிசாசு வந்து ஏவாள்கிட்ட பேசுகிறான், தேவன் அந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று சொன்னது உண்டா அப்படிங்கிறாள். முதல் எதை வந்து தாக்குறான்? முதல்ல அவன் தாக்குற முதல் காரியம் சத்தியத்தை தாக்குவான். சத்தியத்தின் மேலே ஒரு அவநம்பிக்கை ஏற்பட பண்ணுவான். சத்தியம் இப்படி சொல்லிச்சா, அவங்க போன உடனே கர்த்தர் உங்களை பணக்காரனாக்குவேன்னு சொன்னாரா, போகாதீங்க, அந்த சபையே தப்புமா, அந்த சபையே தப்பு, அந்த சர்ச்சுக்கு போனால் நீங்கள் பரலவும் போக முடியாது, நாங்கள் தான் எல்லா டிக்கெட்டும் எடுத்து வச்சுருக்கோம், அதனால் அங்கே போகாதீங்க, இங்கே டிக்கெட் கிடையாதுன்றவாங்க. முதல்ல எதை அட்டாக் பண்ணுவாங்க? சத்தியத்தை அட்டாக் பண்ணுவான். பிசாசு இன்னைக்கும் வஞ்சகனுங்க. தேவன் சொன்னது உண்டான்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையின் மேலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவான். தேவன் நீங்கள் நினைக்கிறது மாதிரி நல்லவர் கிடையாது, எல்லாருதுலையும் வெற்றியாக வாழணும், நிறைவாக வாழணும் அப்படின்னு வாழ்கிறது தேவன் நினைக்கிறான். அப்படி ரியாலிட்டி இல்லைம்மா. அப்போ சில அறிவில்லாத ஜனங்களும் அதை நம்புகிறாங்க. இப்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கீபோர்டு இருக்குன்னா கீபோர்டில் கருப்பு கட்டையும் வெள்ளை கட்டையும் இருக்குது. வெள்ளை கட்டையே நீங்கள் அம்மிக்கிட்டு மியூசிக் வாசிக்க முடியாது, கருப்பு கட்டைக்கும் போகணும், வெள்ளை கட்டைக்கும் போகணும், அப்படி போனால் தான் மியூசிக் வரும், அப்படித்தானே? அதே மாதிரி என்ன சொல்கிறான், வாழ்க்கைன்னா அப்படி தான். வாழ்க்கைன்னா சில நேரத்தில் வெள்ளை கட்டையில் இருப்போம், சில நேரத்தில் கருப்பு கட்டில் இருப்போம். அப்போ தான் வாழ்க்கைங்கிறது ஒரு இசை மாதிரி இருக்கும். இப்படி வெற்றி தோல்வின்னு போனால் நல்லா இருக்காது. தோல்வியில் அப்பப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, வெற்றியை கொடுக்குறாரு. வெற்றியில் வாழ்ந்தால் உனக்கு ஒரு பெருமை வந்துடும். என்ன பெருமையில் தானே பிசாசு விழுந்துட்டான். அதனால் கர்த்தர் ஒன்று என்ன சொல்வார், லைட்டாக தட்டி வெள்ளைக்கட்டையை கொண்டு வரு. அவர் வெள்ளைக்கட்டையில் நினச்சி நீ கர்த்தரை நினச்சி கண்ணீர் விடும்போது சரி உனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குறக்கா கருப்பு கட்டில் தூக்கி நிப்பாட்டுவார். கேட்க அழகாக இருக்கும். ஆனால் அது என்னது? வஞ்சகம், பிசாசுடைய வஞ்சனை. அந்த வஞ்சனையை நம்பணும் என்றால் வெற்றி பெற முடியாது, மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு சில மக்கள் நினைக்கிறாங்க பிசாசெல்லாம் இல்லைங்கிறாங்க. பிசாசெல்லாம் இங்கே இருக்கான்னா பட்டிக்காட்டில் இருக்கான்னு நினைக்கிறாங்க, கிராமத்தில் கிடையாது. பிசாசுக்கு எடுக்கிறோம்னா நல்லா பட்டிக்காடு இல்லை ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஏதாச்சும் ரிமோட் ஏரியாவில் தான் இருக்கான். டவுனில் பிசாசு கிடையாது. இன்னும் நீங்கள் படித்த காலத்தில் இவ்வளோ நவீன யுகத்தில் நிலவுக்கு போகிற காலத்தில் பேய் பிசாசு சாத்தான்னு கேட்டிருக்கீங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட நமக்கு எதிராக ஒரு யுத்தமே இல்லைன்று ஒரு மாயத்தை பிசாசு விரிக்க நினைக்கிறான். ஆனால் ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்தை நீ எவ்வாறு மேற்கொள்வது, அந்த யுத்தத்தை எவ்வாறு சந்திக்கிறதுன்னு தெரியலன்னா பிசாசினால் சிறைபிடிக்கப்படுவோம், ரொம்ப ஆழமான விதத்தில் தாக்கப்படுவோம். ஆனால் நாம் பிசாசினால் தாக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெரியாமலே தாக்கப்பட்டிருப்போம். ஏன்னா நமக்கு பிசாசு ஒரு இருக்குன்னு தெரியாது, அது மேற்கொள்ளுன்னு தெரியாது. எந்த அளவுக்கு போகும்னா ஒரு மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழுகிறவர்கள் மேற்கொள்ளப்படுகிறது மட்டுமல்ல, வாழ்க்கையிலையும் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டே இருப்போம். ஆனால் நமக்கு தெரியாது, இது பிசாசுடைய சூழ்ச்சி தெரியாது, ஒரு யுத்தத்தில் இருக்குன்னு தெரியாது. அந்த யுத்தத்தை இக்னோர் பண்ணிட்டீங்க, யுத்தமே இல்லைன்னு நினைக்கிறீங்க, பேயே இல்லைன்னு நினச்சா கூட அந்த யுத்தம் நிஜமாக இருக்கிறது, சந்திக்கணும், மேற்கொள்ளணும். அதை மேற்கொண்டு வெற்றி பெற்றோம்னால் எல்லா பகுதியிலையும் வெற்றி பெறலாம். ஆனால் பிசாசே இல்லை, பிசாசுடைய சூழ்ச்சி இல்லை, பிசாசுடைய வஞ்சனை இல்லை, பிசாசு நம்ம எதிராக இல்லை, அதெல்லாம் பொய்ன்னு நினச்சிங்கன்னா பலதரப்பட்ட பகுதியில் அடி விழுந்துகிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு ஏன் அடி விழுதுன்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணோம்னா கர்த்தர் நம்மை சோதிச்சிட்ருக்காரு, கர்த்தர் நம்ம பாடம் கற்றுக் கொடுக்குறாரு. நேற்று கூட ஒரு தம்பி அந்தளவு கர்த்தரோட உறவு கிடையாது, சின்ன வயசு சொல்லி கொடுத்துருக்கான். அந்த அம்மா சொல்லுது, அவன் கேட்குறான், இந்த அம்மா விசுவாசி, அவர் விசுவாசி கிடையாது, என்னை டீச் பண்ணுறக்காக கேட்குறான், ஏம்மா ஆண்டவர்
யோபு அவ்வளவு ஆண்டவரை கும்பிட்டாரு, ஏம்மா ஆண்டவர் யோபுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரு? இப்போ யார் கஷ்டத்தை கொடுத்தாரு? பிசாசுங்கிற எண்ணமே கிடையாது உங்களுக்கு. பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் அழிக்கிறான்னு தெரியாது. மக்களுடைய மனதில் என்னன்னா சில காரியம் எதோச்சியாக நடக்குது, ஆக்சிடெண்ட்டாக நடக்குது, அது பிசாசுன்னு கிடையாது, சும்மா நடக்குது. சில மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அது கர்த்தர் நம்மை சோதித்து நம்மை சிச்சிச்சு நம்மை சுத்த பொண்ணாக மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் நினைக்கிறாங்க. ஆனால் அறியாமையில் நடக்கக்கூடிய காரியம். பிசாசு ஒருத்தர் இருக்கான், நமக்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். அதை அறியணும், அதை குறித்த அறிவை வளர்த்து கொள்ளணும், அது எவ்வாறு மேற்கொள்வதுன்னு தெரியணும். இப்போ உலகம் முழுவதும் தீவிரவாதம் பரவி இருக்கு. அந்த 9/11 இருக்கு பார்த்தீங்களா, 9/11 நடக்கும்போது நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் சென்னை ஏப்டியில். அப்போ சாயங்காலம் டீ குடிச்சு வரும்போது தேத்தாப்பில் ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கும் அந்த கார்னரில், இப்போ இருக்கான்னு தெரியாது. அந்த கடையில் சாயங்காலம் போகும்போது அந்த குண்டு வெடிக்கிறத பார்க்குறோம். இப்போ அப்போல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாதுல்ல. அமெரிக்காங்கிறது அன்னைக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி, யாருமே உள்ளே நுழைய முடியாதுன்னு நினைக்கக்கூடிய கண்ட்ரிக்குள்ளே ஒரு சாதாரண ஒரு மனிதன் அவனுடைய விமானத்தை ஹைஜாக் பண்ணி அங்கேயே போய் அடித்தான். ஏன்? அதை குறித்த நாலேஜை வளர்க்கலை. நம்ம பெரிய ஆயுதம் வச்சுருக்கோம், பெரிய சர்வாயுதம் வச்சுருக்கோம், நமக்கு எதிராக எவன் உள்ளே வர முடியுங்கிற அதை இக்னோர் பண்ணதுனால அவன் அவ்வளோ பெரிய தேசத்துக்குள்ளே அவ்வளோ ஆயுத படை உள்ள தேசத்துக்குள்ளேயே போய் அங்கேயே அழிக்கிறான். அதே போல் தான் பிசாசு. நமக்கு அவ்வளோ பெரிய வல்லம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, தேவனே நமக்குள்ளே இருக்கிறார். ஆனால் பிசாசு எவ்வாறு ஃபேஸ் பண்ணுவது? பிசாசு ஒருத்தர் இருக்கிறான், அவன் செயல்படுகிறான் என்று தெரியலைன்னா பலதரப்பட்ட தீமையில செய்வான். நேற்று கூட டெல்லியில் ஒரு பாம்பு அடித்து 12 பேருக்கு மேலே செத்துட்டாங்க. 12 பேர் செத்தாங்களா, 12ங்கிற சொல்கிறாங்க, எத்தனை பேர் செத்தாங்க தெரியாது. ஏன்? அது குறித்த கொஞ்சம் அலர்ட் இல்லை, அதை குறித்து கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாத பொழுது எவனே ஒருத்தன் வந்து இங்கே தீமையில் ஏற்படுத்துகிறான், நாசத்தை ஏற்படுத்துகிறான். அப்போ அதை குறித்து விழிப்புணர்வு அவசியம். இப்போ எல்லையில் பாதுகாப்பு படம் இருக்குது, 24 மணி நேரம் அதை குறித்து விழிப்புணர்வு இருக்காங்க. எதிரி ஒருத்தர் இருக்கான், தீவிரவாத ஒருத்தர் இருக்குது, அவன் உள்ளே வருவான் என்பது குறித்த விழிப்புணர்வு இருக்கிறதுனால எல்லையை காத்து கொண்டே இருக்கிறார்கள். நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த விழிப்புணர்வு இருக்கணும். அதே நேரத்தில் பயத்திலையும் வாழ்ந்துடக்கூடாது. ஐயோ அல்கொய்தா வந்துருவானோ, தீவிரவாதி வந்துருவானோ, பாகிஸ்தான் அடிச்சிருவானோன்னு சொல்லிட்டு கலங்கிக்கிட்டேயும் வாழக்கூடாது, பயத்திலையும் வாழக்கூடாது. மக்களுடைய பிரச்சனை என்னென்னா 2 டிச்சில் ஏதாச்சும் ஒரு டிச்சில் விழுந்துக்குவாங்க. அவங்க ஒன்று வந்து இந்த பக்கம் விழுந்து பேய் பேய் பேய், எதுக்கு எடுத்தாலும் பேய். ஒருத்தன் சும்மா போயிருப்பான், ஏதோ உனக்கு ஃப்ரிட்ஜில் நல்லா தண்ணி வச்சுக்கிட்டு குடிச்சோன்னா திரும்பினான்னா அப்பால அப்போ சாத்தானே இல்லை, அது சாத்தான் இல்லை, அது சாத்தான் இல்லை. அறிவு இல்லாமல் இருக்கிறது எல்லாத்துக்கும் சாத்தான், எதுக்கு எடுத்தாலும் சாத்தான், என்ன செஞ்சாலும் சாத்தான். அது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு சாத்தானை குறித்த எந்த அறிவு இல்லாமல் இருப்பது. தீவிரவாதிகளை குறித்த பயத்திலே வாழ்ந்துடக்கூடாது. தீவிரவாதிகள் வந்துடுவானோ, குண்டு வச்சிருவானோ, வெடிச்சிருவானோ, நம்ம பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் பாம்பு வச்சுருவானோ, பஸ்ஸில் போகும்போது பாம்பு வச்சுருவானோ, பேசாமல் ஸ்கூலுக்கே போகாமல் வீட்டில் இருந்துடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு எக்ஸ்ட்ரீமு இல்லையா? இன்னொரு காரியம், அதை குறித்து எந்த விதமான சிந்தை இல்லாமல் வாழ்கிறதும் கஷ்டம். பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் செயல்படுகிறான், அவனுக்கும் சில யுக்திகள் இருக்கிறது. அந்த யுக்திகள் என்னன்னு கண்டுபிடித்து அந்த யுக்திகளுக்கு ஏற்ற விதத்தில் அவனை ஃபேஸ் பண்ணுவதற்கு, சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருந்தோம்னா அவனை ஜெயிச்சிடலாம். இப்போ உலகத்திலே ஒரு யுத்தம் நடக்குதுன்னா எதிரி யார் நமக்கு தெரியணும். எதிரி யார், அவன்கிட்ட என்ன படைபலம் இருக்கிறது, என்ன படைகளை கொண்டு நம்மை தாக்குவான் என்பதை குறித்து அறிவு இருந்தால் தான் அதற்கேற்ற விதத்தில் நம்ம ரெடியாக இருக்க முடியும். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? இப்போது இஸ்ரேல் அடித்தான் பார்த்தீங்களா, தொடர்ச்சியாக ஏவுகணை அடித்தான் வச்சுங்களேன், அவ்வளவு ஏவுகணை அடிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற விதத்தில் நீங்கள் அயன்டூம் ரெடியாக பண்ணி வச்சுருக்க முடியும். என்ன ஆயுதத்தை கொண்டு வரான், எப்படி அடிக்கிறான்னு தெரிஞ்சோம்னா அதுக்கேற்ற விதத்தில் அவனை சந்திக்க முடியும், மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். அதே போல் தான் பிசாசுடைய செயல்பாடுகள் என்ன, பிசாசு எப்படி செயல்படுகிறான், எந்த விதத்தில் நம்மை தாக்க வருகிறான், அவனுடைய யுக்திகள் என்னன்னு தெரிஞ்சோம்னா அவனை மேற்கொள்ள முடியும். பிசாசு ஒன்றும் கிடையாது, பிசாசு வந்து தலை நசுக்கப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய சர்வ ஆயுதத்தையும் தேவன் உரிந்து கொண்டிருக்கிறான் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கமணுதல், உயிர்த்தெழுதல் மூலமாக அவனை நிராயுதமானியாக மாற்றிருக்கிறார், அவனை ஒன்றுமில்லாமல் மாற்றிருக்கிறார். ஆனால் ஒரு யுத்தம் இருக்கிறது, யுத்தம் இருக்குது, பைபிள் சொல்லுது. ஒரு யுத்தம் இருக்கிறது, அந்த யுத்தத்தில் சில ஆயுதம் நாம் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுன்னா சக்ஸஸாக ஃபேஸ் பண்ண முடியும்,
ஃபேஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அது வெற்றிகரமாக வர முடியும். சண்டை போட்டுகிட்டே இருக்க கிடையாது. அந்த சண்டையில் ஒரு வெற்றியை எடுத்துகிட்டு, ஜெயத்தை எடுத்துகிட்டு, அவர் எப்படி வெற்றி சிறந்தாரோ அதே போல் நாமும் வெற்றி சிறக்க முடியும். அதனால் ரெண்டு பக்கம் போகக்கூடாது. ஒரு பக்கம் பேயே இல்லை, பிசாசே இல்லை, சாத்தானே இல்லை அப்படின்னு போயிடக்கூடாது. இன்னொரு பக்கம் மூச்சுக்கு 300 தடவை பேய் சொல்லக்கூடாது இல்லையா? கர்த்தர் கொடுத்த ஆயுதங்களை பயன்படுத்தணும், அது எவ்வாறு பயன்படுத்தணும் குறித்த அறிவு இருக்கணும். அந்த அறிவு இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் சக்ஸஸாக வாழ முடியும். சில பகுதியில் இல்லை, எல்லா பகுதியிலும் வெற்றி பெற வாழ முடியும். சில பகுதியில் வெற்றி, நம்ம பெரும்பாலும் சாட்சி சொல்கிறதெல்லாம் அந்த சில பகுதியில் வெற்றியை பற்றி தான் சொல்கிறோம். நம்ம எந்த ஒரு பகுதியிலையும் தோல்வி அடையக்கூடாது. நம்மை குறித்த தேவனுடைய சித்தங்கிறது அவர் எந்த பகுதியிலையும் தோல்வி அடைகிறது கிடையாது. தோல்வி அடைகிறாரா? தேவன் இந்த பகுதியில் நல்லா இருக்காருங்க, இந்த பகுதியில் அப்படிங்கிற தேவன் என்றால் தேவன் வெற்றியார தேவன். அதே போல் நம்முடைய ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி இருக்க வேண்டுமென்றால் சில சத்தியங்களை அறிந்து இருக்க வேண்டும். சத்தியங்களை அறிந்து நமக்கு எதிராக இருக்கிற பிசாசு கிரிகளுக்கு எதிராக யுத்தம் பண்ண கற்றுக்க தெரியணும். எபேசியர் திருப்போம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டமே இல்லைன்னு சொல்லலை, ஒரு யுத்தம் இருக்குங்கிறார். அந்த யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கிடையாது. மனிதர்களோடு நமக்கு யுத்தம் கிடையாது. மனிதர்களோடு நம்ம யுத்தம் பண்ணிட்டு இல்லை. ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தம் துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடும், அது ஒரு பெரிய ஆர்மியோடும் நமக்கு யுத்தம் இருக்குங்கிற. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யுத்தத்தை பற்றி நிறைய பேசுது. அந்த யுத்தம்லாம் லிட்ரலாக யுத்தத்துலன்னா ஆயுதத்தை கொண்டு போகணும், எதிரி இருப்பான், அடிக்கணும், வெட்டணும், குத்தணும், அதெல்லாம் நடக்கும். ஆனால் பின்னாடி பிசாசு இருக்கிறான். ஆனால் அந்த யுத்தங்கிறது லிட்ரலாக மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் பண்ணுறது பின்னாடி பிசாசு செயல்படுறான். அது ரெண்டாவது காரியம். இன்றைக்கி நம்ம எந்த மனிதனையும் எதிரியாக பார்ப்பது கிடையாது. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தை கர்த்தர் சொன்னார், கானானியர்களை எல்லாமே அப்படி வைப் அவுட் பண்ண சொன்னார். கானானியர்கள் இருக்கவே கூடாது. ஏன்னா அவன் பிசாசுனால் முழுவதும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான். அந்த ஜென்ரேஷன் இருந்துச்சுன்னா அப்படியே பூமி முழுவதும் பரவிருங்கிறதுக்காக அப்படியே நீக்க சொன்னார். இன்றைக்கி கர்த்தர் எந்த மனிதனையும் அழிக்க வேண்டுங்கிற கர்த்தருடைய சித்தம் கிடையாது. ஏன்னா எல்லா மனிதனுக்காக கர்த்தர் ரத்தம் செஞ்சுருக்கிறார். ஒரு மனிதன் கூட கெட்டு போகுது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அன்னைக்கே அப்படி இருந்துச்சுன்னா அன்னைக்கு மருந்து இல்லை. இப்போது மருந்து இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சில பார்ட்ஸ் எடுத்துறாங்க மருந்து இல்லைன்னா. இன்றைக்கி மருந்து இருக்குது. மருந்து இயேசு இருக்கிறார். இப்போ ஒரு மனுஷன் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறான்னா அவனோட சரி நீங்கள் யுத்தம் பண்ணக்கூடாது. அவன் சண்டை போடுறான், நானும் சண்டை போட்டுறணும், என்ன நீ கடிச்சு இன்றைக்கி நமக்கு யுத்தம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் பாஞ்சர வண்டி தான் பாயக்கூடாது. அவன் ஒரு டூல், அவன் ஒரு கருவி. அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவி எப்படி செயல்படுகிறன்னு அதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணோன்னு இவனை வின் பண்ணிடலாம். இது மாம்சத்தோடு அல்ல. இங்கே சொல்கிற இன்னொரு காரியம் சொல்கிறாரு 11ஆம் வசனம், நீ பிசாசின் தந்திரங்களோடு. நம்ம டைரெக்டாக பிசாசோடு இது டீல் பண்ணலை. பிசாசுடைய தந்திரங்களோடு நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் படித்து பார்த்தீங்களா? அது 12:9 சொல்கிறாரு, உலகம் முழுவதையும் மோசம் போக்குங்கிறான். யோவான் சொல்கிறாரு, உலகம் முழுவதையும் மோசம் போக்கும் பழைய சர்ப்பமாகிய வலு சர்ப்பங்கிறார். பிசாசு எப்படி யுத்தம் பண்ணுறான், நம்மளுக்கு வார் பண்ணுறான்னா மோசம் போக்கக்கூடியதான், வஞ்சிக்கிறான், பொய்யை உள்ள அனுப்புகிறான். அந்த பொய்யை சத்தியத்தை கொண்டு நம்ம சந்திக்க தெரியல, அந்த பொய்யை நம்ம ஃபேஸ் பண்ண தெரியல அப்படின்னா அந்த பொய்யை நம்ப ஆரம்பிச்சிருவோம். அந்த பொய்யை நம்ப ஆரம்பித்து அந்த பொய்யை நமக்குள்ளே போகிறது என்றால் சபைக்கு போகலாம், அந்நிய பாஷை பேசலாம், பாட்டு பாடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த பிசாசுடைய பொய்யை நம்பிட்டோம், வஞ்சகத்தை நம்பிட்டோம்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம முன்னேற்றம் அப்படி நின்றோம். உங்களுக்கு எவ்வளோ சத்தியம் தெரிஞ்சோ அந்த சத்தியத்தின் வர நீங்கள் அப்படி வளர்ந்து நிற்பீங்க.
ஆனால் ஆவிக்குரிய யுத்தம் ஒன்று இருக்கிறது, தேவனுடைய சர்வாதீனம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆயுதங்களை தரிச்சுக்கொள்ளணும், இந்த ஆயுதத்தை கொண்டு பிசாசை மேற்கொள்ளணும், சத்தியத்தை கொண்டு பிசாசை எதுக்கு தெரியலன்னா ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா நம்முடைய வெற்றி ஒரு இடத்துல அப்படி நின்றோம். அதுக்கப்புறம் முன்னேற முடியாமல் அப்படியே தேக்க நிலையில் அப்படி நின்றுவோம். அதுக்காக இந்த போதிக்கலான் இருக்கேன். எந்த ஒரு இடத்துலையும் தேங்கி நின்றக்கூடாது, அப்படியே ஸ்டேக்னட் ஆகிடக்கூடாது. சில பகுதியில் நல்லா இருப்போம், ஆனால் சில பகுதியில் நம்ம எவ்வளோதான் போராடினா கூட அப்படி நிற்போம். ஏன் நிற்போம்னா அந்த பகுதியில் ஏதோ ஒரு பொய்யை நம்ம நம்பியிருப்போம், ஏதோ ஒரு பொய்யை நம்பியிருப்போம், ஏதோ ஒரு வஞ்சகத்தை உள்ளே விட்டுருப்போம். அதை நம்ம கத்தான் டீல் பண்ணணுங்க. அதை ஆஸ்ட்ரிச்சுங்கிற ஒரு பறவை இருக்குன்னு சொல்கிறாங்க தெரியுமா? அது சொல்கிறாங்க, அதுக்கு எதிராக ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா தலையை மண்ணுக்குள்ளே குத்திக்கிருமா. தெரியாது அவங்களுக்கு. அதாவது வந்துச்சுன்னா ஒரு எதிரி வருதுன்னா பேசாமல் தலையை தூக்கி உள்ளே ஒத்துச்சுன்னா எதிரி தெரியாதுல்ல. அப்போ என்ன செய்யணும்? சூப்பர், எதிரி போயிடும். ஆனால் எதிரி தலையை விட்டுட்டு தொண்டையை கடிச்சு போயிடும். பிரச்சனை இல்லைன்னு இக்னோர் பண்ணக்கூடாது, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும், எதை கொண்டு ஃபேஸ் பண்ணணும்னு தெரியணும், எந்த ஆயுதத்தை போடணும்னு தெரியணும், எப்படி அவனை மேற்கொண்டு ஜெயிக்கணும்னு தெரியலன்னா பரவாயில்லாத காரியம் மந்த நிலையில் இருப்போம், மோசமான காரியம் எல்லாரிதிலையும் தீமையை சந்திப்போம். இது நடக்குதுங்க. எத்தனையோ நல்ல குடும்பங்கள் டிவோர்ஸ் ஆகுது, நல்லா இருப்பாங்க, திடீர்னு டிவோர்ஸ் ஆகும். ஏன்? பிசாசு ஏதோ ஒரு பொய்யை உள்ள அனுப்புகிறான், அந்த பொய்யை மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொய்யை அவங்கள ஃபேஸ் பண்ண தெரியாதனால சர்ச்சுக்கு போவாங்க, சபைக்கு வருவாங்க, தேவனை அறிவாங்க. அந்த பொய் என்ன செய்யும் என்றால் திருமணத்தை அழிச்சிடும், சர்ச்சை அழிச்சிடும். பிசாசை நம்ம ஜெயிக்க முடியாதுங்க, சபையும் ஜெயிக்க முடியாது. ஆனால் சில நேரத்தில் ஜெயிச்சிடானா, ஜெயம் எடுத்திருக்கிறான். எத்தனை விசுவாசிகள் வாழ்க்கையில் ஜெயம் எடுத்திருக்கான். ஏதோ ஒரு பொய்யை உள்ள அனுப்பியிருக்கான், அந்த பொய்யை அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். யோவான் 8 திருப்போம். இதே யோவான் தான் வெளிப்படுத்தி விசேஷம் சொல்கிறாரு. உலகம் முழுவதையும் மோசம் போக்குற பிசாசுங்கிறாரு. அவன் பயன்படுத்துகிற பிரதானமான ஒரு ஆயுதம் பொய், வஞ்சகம், ஏமாற்றுகிறது. யோவான் 8:42 வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதுனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படியே செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீங்கள் விசுவாசிக்கலை. ஏன் விசுவாசிக்கலைன்னா, நான் சத்தியத்தை சொல்கிறேன், நீங்கள் பல ஆண்டுகளாக பொய்யே கேட்டிருக்கீங்க, பொய்யே கேட்டு பொய்யே உங்களுக்கு பழக்கமாக இருந்தபடினால இப்போ சத்தியத்தை நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லைங்கிறார். நானும் உங்கள்கிட்ட பொய்யை பேசியிருந்தோம்னா நீங்கள் நம்பியிருப்பீங்க. நான் சத்தியத்தை பேசுகிறதுனால நான் பேசுகிற சத்தியத்தை கேட்க உங்களுக்கு மனது இல்லைன்னு இருக்கார். என்ன பிசாசை குறித்து பேசுகிறார். அவன் பொய்யனும் பொய்யிற்கு பிதாவாக இருக்கிறான். அவனிடத்தில் சத்தியம் இல்லை, அவன் சத்தியத்தில் நிலை நிற்கலன்றிருக்கு. பிசாசு பொய்யை கொண்டு செயல்படுகிறான். அவன் எதில் நிலை நிற்கிறான் என்றால் சத்தியத்து பொய்யில தான் நிலை நிற்கிறான். இப்போ பிசாசை மேற்கொள்ளணும் அப்படின்னா எதை மேற்கொள்ளணும்? நீங்கள் சத்தியத்தை பேசணும். நீங்கள் சத்தியத்தை பேசுறீங்கன்னா அதுக்குள்ள அவன் நிலை நிற்க முடியாது. அந்த மண்டலத்துக்குள்ள அவன் செயல்பட முடியாது. எதுக்குள்ள செயல்படுவான்னா, எங்கெங்கெல்லாம் பொய் இருக்கிறதோ, எங்கெல்லாம் வஞ்சனமாக இருக்கிறதோ, அந்த வஞ்சகத்தை மக்கள் நம்ப வைத்து அதன் மூலமாக தான் ஜெயம் எடுப்பான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தரித்திரத்தை கொடுக்கணும், ஒரு வியாதியை கொடுக்கணும், என்ன செய்வான்? ஒரு பொய்யை உங்களுக்குள்ள அனுப்புவான். அந்த பொய்யை அனுப்ப வச்சு, அந்த பொய்யை நம்ப வச்சு, அப்போ அந்த பொய் கேட்ட விதத்தில் உங்களுக்கு பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றுவான்.
சும்மா பொய் மட்டும் இல்லை, அந்த பொய்யவே திருப்பி திருப்பி சொல்ல வச்சு அந்த பொய்க்கேற்ற விதத்தில் உங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றிடுவான். நீங்கள் எத்தனை சபைகள் இருக்குது, எத்தனை சபை எத்தனை சபைகளை வசனத்துக்கு விரதமாக எத்தனை பொய்களை நம்புகிறாங்க தெரியுமா? அதான் அவங்க விசுவாசமே வச்சுருக்காங்க. இப்போ அவனை மேற்கொண்டு என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் மட்டும்தான் விடுதலை ஆக்கும். நீங்கள் சுற்றலாம், கண்ணீர் வெடிக்கலாம், பாடுபடலாம், மீட்டிங்காக போகலாம். அங்கே மீட்டிங் போனேன், இங்கே மீட்டிங் போனேன், அங்கே போனேன், எங்கே போனாலும் விடுதலை ஆக்காது. விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் அவன் உங்கள் வாழ்க்கையில் அவன் காலை வைக்கக்கூடாதுன்னா சத்தியத்தை குறித்த அறிவு நமக்கு இருக்கணும். தொடர்ந்து பேசுவோம். சத்தியம் இல்லை, அவன் சொல்கிற பொய்யை நம்பிட்டோம், அதை ஏற்றுக்கொண்டுட்டோம், ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா உள்ள நுழையாது. இப்போ பிள்ளை பக்கணும் கத்துடைய சித்தமாக பழகி பெரிய இப்போ டாக்டர்கிட்ட போகிறாரு, இல்லைங்க உங்களுக்கு பிள்ளை பிறக்கான்ட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம அடுத்த மணி பண்ணுவோம், அடுத்த ஆப்ஷன் எங்கே போவோம்? ஹாஸ்பிட்டலில் தான் சொல்லிட்டாங்க பிள்ளை பிறக்கான்ட்டு. அடுத்து என்ன செய்வோம்? ஆஃபனேஜுக்கு போவோம், பிள்ளை ஆஃபனேஜுக்கு போவோம். ஏண்டெல்லாம் ஒருத்தர் சொன்னார், நீ ஆஃபனேஜுக்கு போ, எங்கேயும் போ, ஒரு பிள்ளை தத்தெடு, ஒரு பிள்ளை பெத்தெடு. நீ இந்த சாக்கே என்ன சொல்லக்கூடாது. நீ கரெக்டாக ஒரு பிள்ளை எடுத்துட்டாங்க. அவன் இன்னொருத்தன் ஃப்ரெண்டு தான். ஒரு தடவை நைட்டு பாஸ்டர் பைக் வாங்கிட்டேன். என்ன நீ பைக் வாங்கிட்டேன்? பிள்ளையை பார்க்க சொன்னால் பைக் வாங்கிட்டேன், வண்டி வாங்கிட்டு பிள்ளையை பார்க்குற வேலையை பாடுறா நீ. அவருக்கு என்னங்க, நான் எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறேன், எனக்கு அதில் சந்தோஷமே கிடையாது. நீ பிள்ளையை பற்றிட்டு சொல்லு, நான் சந்தோஷப்படுறேன். நீ 2 வருஷத்தில் பிள்ளை பற்றிட்டான். அப்போ நீங்கள் ஒரு பொய்யை நம்புறீங்க, அந்த பொய்யில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்கன்னா அது உங்கள் பிலீஃப் சிஸ்டமாக மாறிடும். நமக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு கூட பிலீஃப் சிஸ்டம் தரும். இப்போ அந்த பொய்யை உடைக்கணும்னா என்ன செய்யணும்? சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிஞ்சோம்னா அந்த பொய்யிலேருந்து உடைச்சி வெளியே அவர் எப்படி வின் பண்ணாரோ நீங்களும் வின் பண்ணிடலாம். நிறைய மக்கள் பலதரப்பட்ட பொய்யை நம்பியிருக்காங்க, பலதரப்பட்ட பொய்கள். அந்த பொய்யின் நடிப்பில் அவங்க வாழ்க்கையை அப்படியே மாற்றிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஞானசானம் எடுக்கும்போது ஒன்று கேட்பேன் தெரியுமா? இயேசு உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களான்னு கேட்பேன். ஆமாம். தொடர்ந்து சபைக்கு வருவீங்களான்னு கேட்பேன். ஆமாம். தொடர்ந்து சபைக்கு சொல்கிற சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை மாற்றுவீங்களான்னு கேட்பேன். அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செயலுக்கு தான் வராது. சொல்கிற சத்தியத்தின்படி வாழ்க்கையை மாற்றுவீங்களான்னு கேட்பேன். ஆமாம். அப்போ தான் 3வது கேள்வி வந்தால் தான் முக்குவார். அதனால் ஓகே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்போ அது கேட்டுற மாதிரி பிலீஃப் சிஸ்டத்தை மாற்ற மாட்டேங்காங்க. கேட்ட விதத்தில் தன்னோட நம்பிக்கையை மாற்ற மாட்டேங்காங்க. ஜெயிக்கணும்னா அதான் மெத்தடு. தோக்கணும்னா பிசாசுடைய பொய்யை நம்பணும், அதை ஆழமாக நம்பணும். அது கேட்ட விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை பிலீஃப் சிஸ்டத்தையே மாற்றணும். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஜெயிக்கணுமா சத்தியம் என்ன செய்யுது, வசனம் என்ன சொல்லுது குறித்து அறிவை பெறணும். ஒவ்வொரு காரியத்தை குறித்து இதை குறித்து சத்தியம் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, அதை குறித்து வேதம் முழுக்க தேடி பார்க்கணும். ஒரு பகுதியில் அடிபட்டிருக்கோம்னா அதை குறித்து சத்தியம் என்ன சொல்லுதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா வெற்றி பெறலாம். அங்கே யோவான் சொன்னார் மோசம் போக்குறார் என்றார் வெளிப்படுத்திய விசேஷத்தில். ஏசு சொன்னார் அவன் இடத்துல சத்தியம் கிடையாது, அவன் சத்தியத்தில் அவன் நிலை நிற்க மாட்டான்னு சொன்னார். யூத மக்களை பார்த்து பேசுகிறார். ஆபிரகாமுடைய சந்ததின்னு தங்களை சொன்ன மக்கள், உடன்படிக்கையின் மக்கள், அவரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள்ங்கிறார். தங்களை ஆபிரகாமின் சந்ததின்னு சொன்னவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னவர்கள், அவர்களை பார்த்து சொல்லுகிறார் 44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டவருங்கிறார். உடல் நல்லா இருக்கிறது, உணவு நல்லா இருக்கிறது, கை கழுவி சாப்பிட்றான், தன்னை பரிசுத்தமானை போல காமிக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீ தேவனால் வந்தவன் கிடையாது, நீ சத்தியத்தில் நிற்கலை, நீ பிசாசினால் பிறந்து பிசாசுடைய பொய்யை நம்பி வாழ்றங்கிறார் சொல்கிறாரு. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கான். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கான். அவனுடைய பிள்ளை நீங்கள், அதனால் நீங்கள் என்ன கொலை செய்ய பார்க்குறீங்கிறாரு. அவன் ஆதியிலேருந்து அவனுடைய நேச்சர் உங்களுக்குள்ள இருக்கிறனால நீங்கள்
அவனுடைய தன்மையை அப்படி வெளிப்படுத்துகிறாரு. 42 சொல்றாரு, இயேசுவை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள். தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள். நல்லா கவனிக்கணும். சில மக்கள் நினைக்கிறாங்கன்னா இந்த பொய் எல்லார் மக்கள் மத்தியில் பரவலாக இருக்குது. இங்கே இல்லை, உலகம் முழுக்க இருக்குது. நம்ம கும்புற சாமியும் முஸ்லீம் கும்புற சாமியும் ஒன்று அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் கும்புற சாமி வேற, முஸ்லீம் கும்புற சாமி வேற. எப்படி நீங்கள் ஆணித்தரமாக சொல்கிறீங்க? இயேசு சொன்னார், தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பார். எந்த முஸ்லீம் ஆச்சும் இயேசு மேலே அன்பாக இருக்கானா? இல்லை இல்லை, அன்பாக தாங்க இருக்காங்க. ஆண்டவர் சொன்னால், என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்னோட உபதேசத்தை கை கொள்ளுவீர்கள்ன்றார். சொன்னாரா? எத்தனை முஸ்லீம் உபதேசத்தை கை கொள்கிறான்? அப்போ கை கொள்ளலை. அப்போ நீங்கள் கும்புற தெய்வமும் அவன் கும்புற சாமியும் ஒன்று கிடையாது. நான் சொன்னது புரியுது. ஆபிரகாம் சொல்லலாம், இப்ராஹிம் சொல்லலாம், அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் கும்புற தெய்வமும் யெகோவா தேவனும் அவங்க கும்புற அல்லாவும் ஒன்று கிடையாது. நீங்கள் கும்புற யெகோவா தேவனும் அவன் கும்புற அல்லாவும் ஒன்று அல்ல. ஏன் ஒன்று அல்ல? ஏன் சொன்ன ஒன்றுன்னு நினச்சிங்கன்னா வஞ்சகத்துக்குள்ளே சிக்கிடுவீங்க. உங்களோட டோட்டல் பேஸே அடிபட்டுரும். உங்களோட விசுவாசத்தோடைய அடிப்படை அடிபட்டு போயிடும். இன்னைக்கு எத்தனை பேர் தெய்வத்தின் பேரில் மனுஷனை கொலை செய்கிறானா? இன்னைக்கு ஒரு தீவிரவாதி தெய்வத்தின் பேரில் தான் கொலை செஞ்சான். மனுஷ கொலைபாதகன் யாருங்க? அப்போ மனுஷனை யாரு மதத்தின் பேரில் கொலை செய்கிறான்னு நினைக்கிறானோ அவன் தேவனால் வந்தவன் கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஆண்டவர் சொன்னால், நீங்கள் பிதாவினால் உண்டானவர்கள் என்னிடத்தில் அன்பாக இருப்பீங்க. என்ன நீங்கள் வெறுக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தேவன்கிட்ட வரலை. இன்னைக்கு மக்கள் பொய் சொல்கிறது மக்களுக்கு எளிதாக வருது. பாஸ்டர் பொய் சொல்கிறாரு, இன்றைக்கி அம்மா பொய் சொல்கிறாங்க, அப்பா பொய் சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் பொய் சொல்கிறாங்க. இப்போ பொய் சொல்லாமல் இருக்க முடியாதுங்கிற பொய்யில் அவங்க தரம் பிரிக்கிறாங்க. நல்ல பொய், பச்சை பொய். பொய்யில் எந்த பொய்யும் நம்பாதீங்க. இங்கே வந்தீங்கன்னா நான் பொய்க்கு விரோதமாக எப்போவுமே என்கவுண்டர் கொடுப்பேன். பொய்க்கு எதிராக நிற்பேன் நான். அதை மக்கள் கேட்கும்போது சிலது கஷ்டமாக இருக்கும். எத்தனை பேர் சொல்கிறாங்க, நீ ஜெயிக்கவே முடியாதுங்கிறாங்களா? அது என்னது? பொய். நீ முட்டாள்னு சொல்லியிருக்காங்களா? அது என்னது? பொய். நீ அசிங்கமாக இருக்கன்னு சொல்லியிருக்காங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, நானே சொல்கிறீங்க, அது பொய்யுங்க. அது எத்தனை பொய்யை நம்புகிறோம். நம்ம ஜெயிக்கவே முடியாது, எல்லாரும் நல்லா இருப்பான், நம்ம நல்லா இருக்க முடியாது, எல்லாரும் நல்லா இருப்பான், நீ நல்லா இருக்க முடியாது. அது என்னது? பொய். நீங்கள் ஒரு பொய்யை நம்பிட்டீங்க அப்படின்னா அந்த பொய்க்கேற்ற விதத்தில் உங்களை பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றிடுவீங்க. அதுக்கேற்ற விதத்தில் உங்கள் எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாத்தையும் மாற்றுவீங்க. முதல்ல உங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது நான் அழகாக இருக்கேன்னு பாருங்கள். நான் அப்படி தாங்க பார்ப்பேன், சூப்பராக அப்படி தான் பார்ப்பேன். பாருங்கள், உங்கள் பிலீஃப் சிஸ்டமே மாறிடும். எதை விசுவாசிக்கிறீங்களோ. சில சொல்கிறாங்க, என்ன பார்க்குறது எனக்கு பிடிக்கல, உங்களை பார்த்து உங்களே பிடிக்கணும், அப்புறம் எவனுக்கு பிடிக்கும்? நான் சொன்னது புரியுதுங்களாங்க? யாரும் உங்கள்கிட்ட பொய் சொல்ல விடாதீங்க. பொய்யை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவங்களுடைய லைஃபாக மாறிடும். நீங்கள் எத்தனை மக்கள் குடிக்கிற மக்கள் சொல்கிறாங்க, எனக்கு குடியை விட முடியாதுங்கிறாங்க தெரியுமா? குடியை விட முடியாது. எனக்கு தெரிஞ்ச எத்தனை மக்கள் ரட்சிக்கப்பட்டவன் தம் அடிக்கிறான் எனக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்டவர்கள் தம் அடிச்சிருக்காங்க. தம் அடிக்கிற நானே பார்த்துருக்கேன். என்கிட்ட ஒருத்தர் தம் அடிச்சுட்டு வந்து என்கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசினார். ஆனால் அவர் கால்ஸ் போடவும் மறந்துட்டார் அவசரத்தில். கால்ஸ் போட்டிருந்தா கூட கொஞ்சம் வாசம் தெரிஞ்சிருக்காது. அங்கிட்டு போயிட்டு வந்தார். பார்த்தோம்னா நான் ஒன்றும் சொல்லலை. நான் குடிக்காதன்னு சொன்னோம்னா குடிக்க விட போகிறாரா? பாஸ்டர் இன்னமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னால் விட முடியலம்பாங்க. அது என்னது? ஒரு பொய். நீங்கள் ஒரு பொய்யை நம்பிட்டீங்கன்னா உலகத்திலே வரம்பற்ற தேவ மனிதன் உங்கள் மேலே கை வச்சா கூட உங்களுக்கு விடுதலை ஆகாது. ஏன் விடுதலை ஆகணும்னா அந்த பொய்யை நீங்கள் நம்பிட்டீங்க. அந்த பொய்யை உங்கள் உள்ளத்தில் சிந்தையில் ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ பெரிய ஜெபம் பண்ணாலும் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது.
ஏன்? அந்த பொய் வந்து உங்களுடைய பிலீஃப் சிஸ்டமாக, உங்களுடைய விசுவாச முறையாகவே மாறிடும். அதனால தான் பொய் எதை கேட்குறோம் ரொம்ப கவனிக்கணும். எதை கவனிக்கிறோம்? அவங்க சொல்கிறது வசனமா? வேதம் முழுக்க இருக்கா? ஏதோ ஒரு இடத்துல துண்டா தூக்கிடக்கூடாது. வேதம் முழுக்க இருக்கணும். ஒரு சத்தியங்கிறது ஆதியாமத்திலேருந்து ரெவலேஷன் வரை இருக்கணும். நம்ம என்ன பேசுகிறோம்ல, ஏதாச்சும் ஒரு சத்தியம் ஒரு புத்தகத்துலேருந்து எடுத்து பேசுகிறோமான்னு கிடையாது. வேதம் முழுக்க இருக்கும். வேதம் முழுக்க அந்த சத்தியம் பரவி இருக்கணும். அப்போதான் நீங்கள் சத்தியத்தை நம்புறீங்கன்னு அர்த்தம். யோவான் 8 எடுப்போம். திரும்பி 8:28 போவோம். யோவான் 8:28. அதனால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை என்றார். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்புறம் 36 வரும். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். 2 காரியம் சொல்றாரு. 32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்புறம் சொல்ற 36 சொல்ற குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே. சத்தியத்தை அறியும் பொழுது, சத்தியத்தோடு ஒரு வெளிச்சம் ஏற்படும் பொழுது, சத்தியம் பொய்யை எக்ஸ்போஸ் பண்ணுது. இது வந்து இது உண்மை இல்லை என்பதை வெளிப்படுத்துவது. எக்ஸ்போஸ்னா அதை வெளியே கொண்டு வருது. சத்தியத்தை அரவணைக்கிறீங்கன்னா பொய்யை அதை எக்ஸ்பெல் பண்ணிடும், அது புறந்தள்ளிடும். ஒன்று சத்தியத்தை கேட்டவுடனே இது பொய்ன்னு சொல்லி எக்ஸ்போஸ் ஆகுது. எக்ஸ்போஸ் ஆகிறது மட்டுமல்ல, பொய்யை அப்படி புறந்தள்ளிடும். கேட்கணும், கேட்குற சத்தியத்தை அரவணைக்கணும் சொல்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள்னா மேலோட்டமாக கேட்டு போவேன்னு கிடையாது. உங்களுடைய எண்ணமும் சத்தியமும் அப்படி ஒன்றரை கலக்கிறது. பாலும் தண்ணியும் கொண்டோம்னா பிரிக்க முடியாது தெரியுமா? தயிர் ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் பிரிக்கும். காலையில் மதியம் தயிர் ஊற்றமும் ஒய்ஃப் சொன்னா, ரொம்ப தண்ணி கலந்து கொண்டு வரான், இவ்வளோ தண்ணி இருக்குது தயிருக்குள்ள, அதை கூட பிரிச்சிடலாம். சத்தியத்தை அறிவீர்னா ஆதாம் ஏவாளை அறிந்தான், இருவராயிராமல் ஒருவராக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சத்தியத்தோடு நீங்கள் ஒன்றரை அப்படியே கலந்துட்டீங்க. சத்தியம் உங்கள் மனத்தில் ஒன்றா மாறிடுச்சு. சத்தியம்தான் உங்களுடைய பிலீஃப் சிஸ்டமாக மாறிடுச்சுன்னா விடுதலை ஆகும். இல்லாட்ட கேட்போம், சத்தியம் விடுதலை ஆக்காது. சத்தியத்தை அறியணும், ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும், அரவணைக்கணும், எம்ப்ரேஸ் பண்ணணும். அதை அப்போ விடுதலை ஆகும். இல்லாட்ட லைஃப் போயிட்டே இருக்கும். நீங்கள் மக்களுக்கு போய் சொன்னால் பிடிக்குங்க, போய் சொன்னால் தான் பிடிக்கும். நான் நல்லா இருக்கானான்னு ஒய்ஃப் கேட்டோம்னா என்ன சொல்லணும்? சூப்பராக இருக்கு, ஐயோ தேவதை மாதிரி இருக்குன்னு சொல்லணும். அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு பிடிக்கும். ஏன் குண்டா இருக்கேன்னா, அப்போ நான் குண்டு நல்லா இல்லையா? அதான உண்மை. ஏன்ட்டு நான்லாம் 8 ஒன்று துண்டு 2 தான். குண்டுன்னா குண்டு சொல்லிடுவேன். அப்போ சொல்லி மாற்றணும். ஓப்பனாக பேசுங்க. சத்தியத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு குண்டா இருக்க தப்பு இல்லைங்க. உங்களுக்கு குண்டா இருந்தால் வச்சுக்கோங்க, உங்கள் உடம்புங்க, நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க. உங்கள் கால் எனக்கு என்ன, எனக்கு உங்கள் கால். இப்போ அதாவது நான் கூட நம்ம சர்ச்சுக்கு வர சகோதரி தான், ஃபஸ்ட்டாக கால் வலிக்குது. நாங்கள் எங்க ஒரு குட்டி யானைக்கு இவ்வளோ தான் லோடு ஏற்றலான்னு வச்சுருக்கேன். என்னங்க, அதுக்கு மேலே ஏற்றணுமா டயர் வந்து அப்படியே அமுங்குது. அப்போ இதுக்கு மேலே நிறைய லோடு இருந்தோம்னா அவ்வளோதான், சிம்பிள் சிஸ்டம், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஆர்த்தோ டாக்டர் தான் போக வேணாம், லோடை குறைங்க, பெயின் சரியாயிரும். அப்போ நீங்கள் போகிறா, அப்போ விடுதலை ஆகுனா என்ன செய்யணும்? நீங்கள்
சத்தியத்தை என்கவுண்டர் பண்ணணும். சத்தியத்தை நீங்கள் சந்திச்சே ஆகணும். நீங்கள் மக்களுக்கு போய் சொன்னால் தான் பிடிக்கும். இப்போ ஒருத்தர் என்னை பார்த்து நிறைய பேர் சொல்கிற ஒரு காரியம், உங்களை எங்கேயே பார்த்தது மாதிரி இருக்குமாங்க. பார்த்தது மாதிரி இருக்குன்னு சொன்னோம்னா தெரிஞ்சுன்னா தெரியுன்னு சொல்லுவேன், அதை விட்டுருவேன். ஆனால் சாதாரணமாக போகும்போது அன்றைக்கி போனேன், சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போயிடுவேன். அவர் அதுக்கு மேலே போகல, அவ்வளோதான். ஆனால் உங்களை எங்கேயே பார்த்தது மாதிரி சொன்னார்னா எனக்கு தெரியலன்றுவேன். சமயத்தில் நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு தம்பி, ஒரு விகேசி பிராண்டுடைய சப் டீலர், நிசாந்த் கூட வந்தார் அன்றைக்கி, கடை திறக்கிற அன்றைக்கி. அப்போ ஒரு பையன் வந்தான், அண்ணே நல்லா இருக்கீங்களான்னா. தெரியலையாப்பா நீ. அண்ணே சாமனேண்ணா. தெரியலையாண்ணே. நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், சாமாயா எப்படி மாறிட்ட பார்த்தியா, எப்படா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடலாம். ஆனால் நான் சொல்லலை, தெரியலையா நீ. அண்ணே என்னென்ன தெரியலங்கிறீங்க, உண்மையே தெரியலப்பா சொல்லுண்ணே. அண்ணே வேலையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா, நான் இங்கே நமக்கு வேலை வாங்கி கொடுத்தேன்னு கேட்டேன். அப்புறம் வந்து சொன்ன கடையை சொன்னான். அப்புறம் தான் அவனோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு. நீ ஏன் நீ. அப்போ எனக்கு மறந்தும் போச்சு, நான் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன்னு தெரியல, ஒன்றும் தெரியல. சொன்னது புரியுதுங்களா? பொய்ய சொன்னோம்னா அந்த நேரத்தில் பரவாயில்லையே, அன்னை இவ்வளோ நாள் கழிச்சிருந்தா கூட நம்மளை அப்படியே ஞாபகம் வச்சிருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னா அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நான் சொன்னது பொய். எந்த ஒரு காரணத்தையும் நான் பிசாசோடு ஐக்கியப்படாமல் சத்தியத்தோடே போங்க. சத்தியம் என்ன? இயேசு நம்மை பிசாசிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, வியாதியிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கியிருக்கா தான் சத்தியம். எந்த ஒரு காரியத்தில் நம்ம அடிமைப்பற்றக்கூடாது. தரித்திரத்தில் அடிமைப்பற்றக்கூடாது, வியாதியில் அடிமைப்பற்றக்கூடாது, எந்த ஒரு காரியத்தில் அடிமைப்பற்றக்கூடாது. சில மக்கள் பரம்பரை குணாதிசயத்தில் அடிபடுறாங்க. சரி, ஒரு பையன் ஒரு காரியம் சொன்னால் என்ன சொல்லுவான்னா, அவங்க அப்பா மாதிரியே செய்கிறான்ப்பா. இல்லாட்ட என்ன சொல்லுவாங்க, அவங்க தாத்தா காலத்தில் அவங்க தாத்தா அப்படித்தானே இருப்பார், அப்படியே புத்தி இருக்குது. வேணாம் எனக்கு அந்த புத்தி, எனக்கு வேணையே வேணாம் எனக்கு. இப்போ சின்ன வயசுலேருந்து சொன்னால் அவங்க தாத்தா புத்தி அப்படியே இருக்குது, அப்பா புத்தி அப்படியே இருக்குன்னா, அப்பா புத்தி நல்ல புத்தி இருந்தால் ரைட்டு. அப்போ அந்த 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 எண்ணத்தை திருப்பி திருப்பி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தாத்தா மாதிரியே இருக்கான், அவங்க அப்பா மாதிரியே இருக்கான், தாத்தா மாதிரியே இருக்கா, அப்பா மாதிரியே இருக்கான்னு கடைசியில் என்ன வாங்க செய்கிறத அது நியாயப்படுத்துவாங்க. நாங்கள் அப்படித்தாங்க அப்படிமா. அது போய் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை அரவணைக்கணும். சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கணும். இப்போ நம்ம சபை இருக்குது, இந்த சர்ச்சுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சர்ச்சுக்கு ஒன்றும் பாரம்பரியம்னா ஒன்றுமே கிடையாது. எனக்கும் பாரம்பரியம் கிடையாது, நான் பாரம்பரிய கிறிஸ்தவன் ஒன்றுமே கிடையாது. அதனால் எனக்கு எந்த விதமான பாரம்பரியமான எண்ணமும் கிடையாது. எனக்கு நான் இத்தனை காலமாக நாங்கள் தான் கடை, எனக்கு ஒன்றுமே கிடையாது. எனக்கு வந்து முத வசனத்தை கேட்டேன், வசனத்தை ஏற்றுக்கொண்டேன், அதன் அடிப்படையில் என் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன். சொல்கிறது புரியுதுங்களா? சில சர்ச்சில் வந்து இங்கே சத்தியத்தை சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது? 200 வருஷம் பாரம்பரியத்துக்கு விரோதமாக இவர் பேசுகிறாருமாங்க. இத்தனை வருஷமாக நாங்கள் பேசுனது, நாங்கள் கட்டி காத்த சத்தியம் வேற, இத்தனை நாள் பேசுனதை இவர் ஒரே நாளில் வந்து அடிச்சுட்டு போயிடுவாரா? அப்படின்னா நீங்கள் எதை நம்புறீங்க? பாரம்பரியத்தை நம்புறீங்க. பாரம்பரியம் கிடையாது, வசனம் சத்தியம், அதிலே நின்னோம்னா ஜெயமாக வாழ முடியும். 2:10 வாங்க. அது எந்த ஒரு காரியமாக இருக்கணுங்க, அது தொடர்ந்து நம்பினோம்னா வாழ்க்கை முறையாக மாறிடும். 2:10 3 அவசரம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் தான், அந்த போராயுதங்களால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்தவர்களாக இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் பொழுது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். 3ஆம் வசனம் சொல்கிறாரு, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்யலை. மாம்சத்தில் நடக்கிறோம், ஆனால் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். யுத்தமே இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த யுத்தம் மாம்சத்தின்படி செய்கிற யுத்தம் கிடையாது, மாம்சீகமாக செய்கிற யுத்தம் கிடையாது. அப்படி சொல்லிட்டு 6ஆம் வசனத்தை சொல்றார், உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் பொழுது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். பெரும்பாலும் இந்த
வேத பகுதியை வாசிக்கும் பொழுது 3லேருந்து 5 நிப்பாட்டிக்கிடுவோம். பெரும்பாலும் 3லேருந்து வாசிப்போம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கணும், அதோடு நிப்பாட்டிடுவோம். அதனுடைய தொடர்ச்சி சொல்கிறார், உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் பொழுது, அதாவது எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலுக்கு நீங்கள் நிறைவேற்றும் பொழுது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம். விலைக்கு சொல்கிறேன், பிசாசுடைய கிரியின் மேலே, பிசாசுடைய செயலின் மேலே ஒரு நீதியை செலுத்தணும். தேவனுடைய நீதி அந்த இடத்துல அங்கே நிலைநிறுத்தணும்னா நீங்கள் எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி எல்லா பலத்த அரணையும் நீங்கள் நிர்மூலமாக்கணும். நீங்கள் எந்த ஒரு எண்ணத்தையும் நிர்மூலமாக்கல, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இரும்புகிற எல்லா மேட்டுமே நிர்மூலமாக்கி அரண்களை நீங்கள் நிர்மூலமாக்கலன்னா உங்கள் மத்தியில் பிசாசுக்கு நீதியை செலுத்த முடியாது. அதாவது உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் பொழுதுன்னா தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இரும்புகிற எல்லா எண்ணத்தையும் சிறைப்பிடிக்கணும். எண்ணம் தேவனோட சித்தம் கிடையாது, தேவனோட நோக்கங்களில் தேவன்ட்டு வரல அப்படின்னு சிறைப்பிடிக்கணும். எல்லா மேட்டுமையான எண்ணங்களையும் நிர்மூலமாக்கணும். பலத்த அரண்களை தகர்த்து கீழே இறக்கிட்டிங்கன்னா அந்த பகுதியில் தேவ நீதி நிலை நிற்கும். பிசாசுக்கு அந்த இடத்துல தண்டனை கிடைக்கும். பிசாசுடைய செயல்கள் அந்த இடத்துல நிர்மூலமாயிரும். ஆனால் நிர்மூலமாக்காத வரை அந்த பகுதியில் தேவன் செயல்படுவதற்கு இடம் இல்லாமல் போயிடும். தேவனுடைய அசைவு இருக்காது, தேவனுடைய செயல்பாடு இருக்காது. தேவன் பலத்த விதத்தில் அசைவாடினா கூட அந்த தேவனுடைய செயல்கள் அந்த இடத்துல நிறைவேறாது. தேவனுடைய நீதி அந்த இடத்துல நிலைநிறுத்தப்படாது. ஏன்? நான் ஒன்றும் செய்யலை. அந்த பலத்த அரண்கிறது பேய் இல்லைங்க, பிசாசு இல்லைங்க, அதனோட மனதின் எண்ணங்கள், சிந்தைகள். ரொம்ப பகல் பலத்த அரண்னா பேய் பிசாசு கோயில் நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை. பிசாசை பற்றி சொல்லும் பொழுது வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பிசாசை கீழே விழத்தள்ளினார்ன்னு இருக்கிறார். இங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்லுது என்றால், என்னுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு, 4 வசனம், எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவராக இல்லாமல் அறங்களை நிர்மூலமாக்குறது. அது பிசாசை கீழே விழத்தள்ளினார், இது அறங்களை நிர்மூலமாக்குறது. அப்படி நிர்மூலமாக்கணும்னா எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனை செலுத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம்னா தேவனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக பேசுகிற அந்த பகுதியில் தேவனுடைய நீதி நிலைநிற்கும். நாங்கள் ரெடியாக இருக்கோம், தேவனும் ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் எல்லா பலத்த அரணையும் நீங்கள் நிர்மூலமாக்கணும். நிர்மூலமாக்குறது வேலை உங்கள் வேலை. அது எங்கே நடக்குது? மனதில் நடக்குது. மனதின் புதுமைன்னு ஒரு சீரீஸ் பேசினேன். அது மனதில் நடக்குது. மனதில் எப்படி நடக்குதுன்னா, எப்படி பலத்த அரண் உண்டாகுதுன்னா, ஒரு எண்ணத்தை பிசாசு கொண்டு வரான், அந்த எண்ணத்தை திரும்பி கொண்டு வரான். அந்த எண்ணம் திரும்பி வருது. திரும்பி வரும்போது என்ன ஆகுன்னா அது பலத்த அரணாக மாறிடுது. பலத்த அரணாக மாறிடுச்சுன்னா தேவன் அந்த பகுதியில் செயல்பட முடியாமல் போயிடும். ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்கிற முடியா, தமிழில் பலத்த அரண் இருக்குது, ஆங்கில பைபிளில் ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குன்னு. ஸ்ட்ராங் ஹோல்டு என்ன? நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணிக்கிட்டீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். அது விட்டால் நீங்கள் விடுறது மாதிரி இல்லை. ஏன்னா உங்கள் எண்ணத்தில் சிந்தையில் நல்ல இறுக்கமாக அதோட ஒன்றா மாட்டிட்டீங்க. சில வாழ்க்கை முறை, சில அனுபவம், சில கேட்ட சத்தியங்கள், அது அப்படியே உள்ளே வந்துருச்சுன்னா அது பலத்த அரணாக மாறி திரும்பி சில சர்ச் மக்கள்கிட்ட பாருங்கள், கர்த்தர் செழிக்க பண்ணுவார நம்ப மாட்டாங்க. இது தப்பான போதனைவாங்க. தப்பான போதனை கேட்டு நீங்கள் கெட்டு போயிட்டீங்கம்மா. ஏன்? கேட்ட டீச்சிங். அந்த டீச்சிங் உள்ளே போய் ஒரு கர்த்தர் உள் நுழைய முடியாத அளவுக்கு ஒரு பலத்த அரண் உண்டாயிடுச்சு. அந்த பகுதியில் தேவன் நீதி செய்யணும், தரித்திரத்தை உடைக்கணும், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னா அந்த பலத்த அரணை நான் உடைக்கணும். சில பகுதியில் காஸ்பல் கொண்டு போக முடியாது தெரியுமா? அங்கே பிசாசுடைய செயல்பாடு இருக்கும். ஏன் எப்படி இருக்கும்னா இனப்பாகுபாடாக இருக்கும். இனப்பாகுபாடு மூலமாக பிசாசு உள்ள கொண்டு வர மாட்டான். உள்ள கொண்டு போக முடியாது. இங்கே முதல்ல என்ன செய்யணும்? அந்த இனப்பாகுபாடுங்கிற பலத்த அரணை உடைக்கணும்.
சில நம்ம ஏரியாவில் எத்தனை நாளும் காஸ்பல் கொண்டு போக முடியாது. நம்ம ஊரில் இருக்குது, இப்போ ராஜபாளையத்தில் இருக்குது, உள்ளே கொண்டு போக முடியாது. ஏன்? இனப்பாகுபாடு. அது ஒரு பலத்த அரண் மாதிரி மனதில் இருக்குது. நாங்கள்லாம் ஏற்றுக்க மாட்டோம். அப்போ அந்த பலத்த அரணை உடைக்கணும். பலத்த அரணை உடைச்சா தான் தேவன் வேலை செய்ய முடியும். சில இடத்துல தேவன் வேலை செய்ய முடியாது. வேலை செய்ய முடியாதுன்னா அந்த பகுதியில் விபச்சாரம், வேசித்தனம் போன்ற காரியம் பலத்த அரண் இருக்கும். ஊழியக்காரங்களே சிக்கியிருப்பாங்க அதில். அப்போ தேவன் அந்த பகுதியில் செயல்பட முடியாமல் போயிடும். தேவன் செயல்பட நினைச்சால் கூட செயல்பட முடியாமல் போயிடும். அதை சந்திக்கணும். அதை மேற்கொண்டு வெளியே வந்துட்டோம்னா அந்த பலத்த அரண் உடைஞ்சிரும். சில மக்கள் சொல்கிறாங்க, இதெல்லாம் முக்கியங்க. எனக்கு சில மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, கோவங்கிறது எங்கள் குடும்பத்துக்கே உரியதுங்கிறாங்க. தெரியுமா? என் குடும்பத்தில் எல்லாருமே கோவப்படத்தான் செய்வோம். எங்கள் அப்பா கோவப்படுவார், நான் கோவப்படுவேன். கோவம்தான் அது எங்கள் குடும்பமே, அப்படித்தான். அப்போ என்ன ஆகுறது? அது உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாறுது. இப்போ நம்ம புதிய ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறோம். புதிய தேவனுடைய குணாதிசயம் வந்திருக்கிறது. அப்போ அந்த கோபத்தை உடைச்சி வெளியே வரணும்னா அந்த எண்ணத்தை முதல்ல உடைக்கணும். இது எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கோவப்படத்தான் செய்வோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், எங்கள் வீட்டில் எங்கள் சந்ததியில் எல்லாருமே 2 பொண்டாட்டி கட்டுவோன்னாரு. எங்கள் அப்பாவுக்கு 2, எனக்கு 2. அப்படிங்கும்போது உங்கள் மகன் நினைப்பான், நம்ம குடும்ப பெருமையை விடக்கூடாது இல்லையே அப்படி நினைப்பாங்க. அதை நினைக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. ஏன்? அது பிசாசு விதைத்த பொய். சில மக்கள் சுகத்தை குறித்து பேசணும்னு சொல்லியிருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்சில்ல, ஆனால் சில நம்புகிறாங்க. நம்ம இதில் சில மேலை நாடுகள் நம்புகிறாங்க. அதாவது சுகம் இப்போ கிடையாது, கடைசி அப்போஸ்தலனுடைய சுகம் முடிஞ்சு நம்புகிறாங்க. நான் ஒரு பெந்தகோஸ்த பிரசங்கியார் எழுதின புத்தகத்தை நான் படித்தேன். அந்த புத்தகத்தில் என்ன இருந்துச்சு, நான் படித்த புத்தகம் அது. சுகம் இப்பொழுது கிடையாதுன்னு எழுதியிருந்தார். சுகம் கிடையாது, சிலுவையில் ஆண்டவர் பாவத்தை மட்டும்தான் சுமந்தார், வியாதியை சுமக்கலன்னு எழுதியிருந்தார். இப்போ இந்த பொய்யை நம்புறீங்க, நம்மன என்ன ஆகும்? நாளைக்கு வியாதி வரும்போது அவங்கள மேற்கொள்ள முடியாது. ஏன் நம்புறீங்கன்னா அந்த பொய்யை பல நாள் நம்பி அது உங்களுக்கு பிலீஃப் சிஸ்டமாக மாறிடும், வாழ்க்கை முறையாக மாறிடும். கர்த்தர் வியாதியை கொடுத்து நம்ம சீர்படுத்துறார் அப்படின்னு நினைப்போம். உங்களுக்கு வியாதியை உங்களை எதுக்கவே முடியாது. இப்போ வியாதியிலேருந்து வெளியே வர என்ன செய்யணும்? சத்தியத்தை கேட்கணும். சுகத்தை கொடுத்து சத்தியத்தை கேட்கணும். சுகம் என்பது டீச்சிங் கிடையாது, ஒரு போதனை கிடையாது. சுகம்ங்கிறது கர்த்தர் யெகோவா ராஃபாங்கிறோம் இல்லையா, அது அவருடைய குணாதிசயம். நம்முடைய சுகமாக இருக்கிற கர்த்தர். இப்போ அது தெரிஞ்ச என்ன செய்வோம்? வியாதியை மேற்கொள்ளுவோம். அது சுகமாக இருப்பதா தெய்வ சுத்தம், ஆரோக்கியமாக இருப்பதான் தெய்வ சுத்தங்கிற ஒரு மைண்ட் செட் உள்ளாகும். இது பலத்த அரணா வந்துச்சுன்னா பிசாசு உள்ள நிலைய முடியாது. ஏன்னா அவன் சத்தியத்தில் இருக்க மாட்டான். நான் சொன்னது புரியுதுங்களா உங்களுக்கு? முதல் காரியம் சத்தியத்தை அரவணைக்கணும், எம்ப்ரேஸ் பண்ணணும். நேற்று ஒரு பிரதர் சத்தியத்தை தேடணும்னா கர்த்தர் எப்படியா சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பாருங்க ஏதாச்சும் விதத்தில். நேற்று சர்ச் அக்கௌண்ட்டில் ஒரு 1000 ரூபா போட்டிருந்தார். போட்டு டோக்கன் ஆஃபரிங் போட்டிருந்தார். அப்புறம் திரும்பி நான் டெக்ஸ்ட் பண்ணேன், திரும்பி 49,000 போட்டார் சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. அவர் மாதம் ஒரு 1000 ரூபா அனுப்புவார். இது வரைக்கும் ஃபோன் பண்ண கிடையாது, கிட்டத்தட்ட 2 வருஷம் மேலே அனுப்புகிறார். அப்புறம் ஃபோன் பண்ணும்போது நான் ஒரு ஊரில் ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சராக இருக்கார். எப்படி சத்தியத்தை கற்றுக்கிட்டேன்னு கேட்டேன். எப்படி வந்தீங்க? இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹிந்து ராஜபாளையத்தில் இருக்கார், அவன் வெளிநாட்டில் இருக்கான், அவன் சர்ச்சுக்கு வந்தோம்னா ராஜபாளையத்தில் எந்த சர்ச்சுக்கு அனுப்பலான்னு சும்மா தேடி பார்த்தேன், உங்கள் சத்து வந்துருச்சு. அவனுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சோ இல்லை, எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த சத்தியத்தை நான் அரவணைச்சிக்கிட்டேன் நான் பல பகுதியில் விடுதலை ஆக்குச்சினார். அவர் கேட்டுட்டு போயிடலாம், ஆனால் சத்தியத்தை அரவணைச்சார். சில மக்கள்கிட்ட சொல்லுங்கள், கேட்க மாட்டாங்க. இப்படி கேளுங்களேன், நல்லா இருக்கு அவங்க வாழ்க்கை மாறினா கேட்க மாட்டான். கர்த்தர் நேசிக்கிறாராம், கர்த்தர் சுகமாக்குறாராம், கர்த்தர் ஆரோக்கியமாக வாழ வைப்பாராம், வெற்றிகரமாக வாழ வைப்பா. நான் கேட்டாங்க, எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதை நிராகரிப்பான். முதல்ல அதை அரவணைக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அதே உள்ளேயே ஓடணும், திரும்ப 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 ஓடணும்.
ஓடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையின் முறையாக மாறும். முதல்ல எண்ணமாக மாறுது, அப்புறம் அந்த எண்ணம் கற்பனையாக மாறுது, கற்பனை பலத்த அரணாக மாறுது. இதெல்லாம் பேசுவோம். சில காரியம் பேசியிருக்கேன், பேசாத சில காரியங்கள் பேசுவேன். அப்படித்தான் எல்லா பலத்த அரணையும் மாற்ற முடியும். நல்லா கவனிங்க, தப்பான காரியத்தில் பலத்த அரண் வந்துருச்சு வச்சுங்களேன், நான் பேசுகிறத கேட்க மாட்டாங்க. நான் பலரை பார்த்துருக்கேன், சிலர்லாம் வருவாங்க கவனிக்கவே மாட்டாங்க, அவங்கள பார்க்கவே மாட்டாங்க. அவங்க பார்த்தா கூட தெரியாமல் பார்த்தா கூட ஐயா தெரியாமல் பார்த்துட்டு திரும்பிடுவேன் நான். ஏன்னா கவனிக்க மாட்டான் அவன். ஏன்னா காது செவிடாக இருக்கும், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ என்ன சொல்லு ஏற்க மாட்டேன், நீ பேசுகிற தப்புன்னே உட்காந்துருப்பான். ஏன்னா அவனுக்கு இன்னொரு காரியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளே போயிடுச்சு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கேட்குறதை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. எதை கேட்குறோம்? சத்தியமா, தேவனோட வார்த்தையா, கிறிஸ்து சிலுவையில் சம்பாதிச்சு வச்சதா? இப்படி கேட்டு பாருங்க, விடுதலையாகும். என்னுடைய போர் ஆயுதங்கள்ங்கிறார். எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. ஒரு ஆயுதம் இயேசுவின் ரத்தம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சொல்றத வாயத்திறன்னு சொன்னாங்க. ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், ரத்தத்தினால பரிசுத்தமானாக்கப்பட்டிருக்கிறேன், ரத்தத்தினால தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணி உள்ளவனாக இருக்கேன். அதை அவங்க சொன்னாங்க. ரத்தம் விடுதலையாக்கலை, ரத்தத்தை குறித்து அவன் சொன்ன சாட்சி விடுதலையாக்குச்சு. ரத்தம் அப்படி விடுதலையாக்குன்னா எல்லாருமே விடுதலை ஆக்கிடுவாங்க. ஆனால் ரத்தம் எல்லாருக்கும் சிந்தப்பட்டிருக்கு. ரத்தம் சொன்னதை விசுவாசிக்கணும். இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவர் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தினா, அவர் ஆண்டவர் சொன்னோம்னா அந்த நிமிடத்தில் உள்ள விடுதலை ஆயிடலாம். ஆனால் மனதில் விடுதலை ஆகிறது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். அது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. ஆவியில் விடுதலை ஆகிறது உடனே. இப்போ பேய் விரட்டுறதுக்கு பார்த்தீங்களா, பேய் விரட்டுறது கஷ்டமா? பேய் விரட்டுறதாங்க இருக்குதுலேயே கம்மிங்க. ரொம்ப சாதாரணமாக பேய் விரட்டுறதுங்க. ஒரு பேய் பிடிச்சிருக்கு, இயேசு நாமத்தில் பேயே போனால் என்ன ஆயிரும்? போயிடும். ஆவியில் இருக்கிற பேய் போயிடும். ஆனால் அந்த மனதில் இருக்கிற பேயை ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்க. தெரியுமா? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சிந்திக்க வைக்கணும், அதை செயல்படுத்த வைக்கணும். இப்போ ஆவியில் பிசாசு போயிட்டான், மனதில் உட்காந்து தன்னுடைய எண்ணத்தை பொய்யெல்லாம் போட்டு உள்ள வச்சிருக்கான். அந்த பொய்யை கொண்டு அவன் நிலை நிற்கிறான். சொன்னது புரியுதுங்களா? அவங்க பேய் பிடிச்சவங்க கிடையாது, பொசஸ்டு கிடையாது. ஆனால் பிசாசுடைய எண்ணத்தினால் நிறைந்தவர்கள். சொன்னது விளங்குதுங்களா? அப்போ சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தை அரவணைக்கணும், அப்புறம் சத்திய வாயை திறந்து சொல்லணும். இன்னும் பேயை விரட்டுறதுக்கு இன்னொரு ஆயுதம் துதி, மிகப்பெரிய ஒரு ஆயுதம். கர்த்தரை துதிக்கிறது பவர்ஃபுல் வெப்பங்க. எந்த இடத்துல துதிக்கிறோமோ அந்த இடத்துல பிசாசு இருக்க மாட்டான். நீங்கள் வாயை திறந்து துதிக்கும் போது இயற்கையாக இருக்கும், ஆனால் அது ஆவி மண்டலத்துக்குள்ளே போய் வேலை செய்யும். ஆவி மண்டலத்தில் பிசாசுடைய அந்த கோட்டைக்குள்ளேயே போய் வேலை செய்யும். துதி முக்கியம், தேவனை சோத்தரிப்பது முக்கியம் இல்லையா? சரி, எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் வருதுன்னா திடீர்னு வரல, செத்து போகலான்னு எண்ணம் வந்துச்சுன்னா எங்கே இருந்துச்சு? பிசாசுன்னு வருது. அந்த எண்ணத்தை நிராகரிக்கணும். நான் சாகாமல் பிழைத்திருந்து அந்த எண்ணத்தை அரவணைக்கணும். 2 டிச்சிலையும் போயிடக்கூடாது. சத்தியத்தை அறிஞ்சு ட்ராவல் பண்ணி முன்னேறி போயிட்டே இருக்கணும். டிச்சில் விழுந்துட்டிங்கன்னா அப்படி நின்றோம், தெரியுமா? போகாது. எப்போ பார்த்தாலும் பேய் பேயின்னு சொல்லக்கூடாது, ஒன்று பேயே இல்லை எல்லாம் மாயன்னு சொல்லக்கூடாது. சத்தியத்தை அறிங்க. சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை அங்கீகரித்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு வாழ்ந்தோம்னா ஜெயமாக வாழலாம். சரிதானே? அடுத்த வாரம் தொடர்பும் இழந்து இருப்போம். பிதாவே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. உடைய கிருபைகள கரம் எங்கள் மேலே இருக்கிறதுக்காக, உடைய தயவு எங்கள் மேலே இருக்கிறதுக்காக, உடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதே, அதற்காக நமக்கு நன்றி. பிசாசுடைய எல்லா வஞ்சனைகளுக்கும் பொய்களுக்கும் நாங்கள் இடம் கூடாதபடி எல்லா பொய்களையும் மேற்கொண்டு ஜெயமாக வாழ உதவி செய்யறதுக்காக நன்றி. சிலுவை மரணத்தில் கிறிஸ்துவானவர் செய்த தியாகத்தினாலே
எங்களுக்கு உண்டாயிருக்க இந்த மிகப்பெரிய மீட்புக்காக நன்றி. உடைய தழும்புகளால் சுகமானோம் எழுதப்பட்டிருக்கிறது, அதை அங்கீகரிக்கிறோம். அதற்கு விரதமாக இருக்க எல்லா பொய்களையும் நாங்கள் நிராகரிக்கிறோம். நாங்கள் நிறைவில் வாழ்வதற்கு, சம்பூர்ணமாக வாழ்வதற்கு, தரித்திரத்திலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் தரித்திரியமானின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியத்தை நாங்கள் அரவணைக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். சிலுவையின் கீழ்ப்படுதலுக்கு விரதமாக இருக்கிற எல்லா கீழ்ப்படுதலுக்கு விரதமாக நான் இருக்கிறோம். மனதில் எழும்ப எல்லா எண்ணங்களையும், மேட்டிமையான எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்பிடிக்கிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, உடைய கரத்தை வெளிப்படுத்துவீராக, உடைய மகிமை உண்டாவதாக. உடைய குணாதிசயங்கள், தன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உமேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு, ஒரு வியாதியும் பலவீனமும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயத்தோடு வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென்.